40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம். நம்முடைய இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எப்படி இருக்கீங்க மாதவன்? கர்த்தருடைய கிருபையினால சுகமாவும் நலமாவும் இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர்? கடல் கிருபையில நல்லா இருக்கிறேன் மாதவன். இந்த நாளில நம்ம வேதாகமத்துல இருந்து என்ன தலைப்பின் கீழே படிக்க போறோம்? 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள், சிலுவைநாதரின் வார்த்தையில் உள்ள ஆச்சரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். சரி, இன்றைக்கு விசேஷமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பேசின 5ஆம் வார்த்தையை பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம கடந்த சில எபிசோட்ஸ்ல வந்து 1ஆம் 2ஆம் 3ஆம் வார்த்தைகள் என்ன, 4ஆம் வார்த்தைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 5ஆம் வார்த்தை வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த 5ஆம் வார்த்தை என்ன மன்னன்? 5ஆம் வார்த்தையை நாம தெரிந்து கொள்வதற்கு யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தை வாசித்தா தெரிந்து கொள்ளலாம். சரி, வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினா 5ஆம் வார்த்தை என்னன்னு தெரிந்து கொள்ள முடிந்ததா? ஆமா, தாகமாய் இருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. நிச்சயமா நிச்சயமா. சரி மதவன், இப்போ இந்த வார்த்தை, அதாவது தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, இந்த இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது? இந்த வார்த்தையில இருந்து 3 முக்கியமான ஆவிக்குரிய பாடங்களை நம்ம படிக்க போறோம். அதுல முதலாவதா தீர்க்க தரிசனத்தில் தாகம் என்ற தலைப்பிலே பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாகத்தோடு தான் இருப்பார், தாகத்தோடு தான் மரிப்பார் என்ற இந்த நிகழ்வை பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாகவே சங்கீத புத்தகங்களில் எழுதப்பட்டு இருக்குது. அந்த வாக்கியங்களை வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. சங்கீதம் 22:15ஆம் வாக்கியம். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூசியிலே போடுகிறீர். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஓட்டை போல காய்ந்தது அப்படின்னா டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கு, உடலில் உள்ள நீர்ச்சத்து வற்றி கொண்டே போகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்ல, மேல்வாயோட ஒட்டி கொண்டதுன்னா எப்ப தண்ணி சத்து நம்ம உடம்புல கம்மியாயிட்டே வருதோ அப்ப நம்ம நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். நிச்சயமா நம்ம இந்த அனுபவம் நமக்கு இருந்திருக்கும். ஒரு உச்சி வெயில்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடும் போது நம்ம நாக்கெல்லாம் என்ன பண்ணிக்கும், வறண்டு ஒட்டி போய்க்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு யாருக்கு நடக்கும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கும்னு சொல்லி சங்கீதம் 22 தீர்க்க தரிசனமாகவே என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்துல மட்டும் இல்ல, மற்றொரு சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த வாக்கியத்தை வாசிக்கட்டுமா? வாசிச்சிருங்க. சங்கீதம் 69:21ஆம் வாக்கியம். என்னுடைய ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என்னுடைய தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, என் தாகத்துக்கு காடிய கசப்ப கலந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அங்கே நின்று கொண்டிருந்த இந்த போர் சேவகர்கள் அவர் குடிக்கிறதுக்கு கசப்பு கலந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து தாகமாய் இருப்பார் என்றும், அவர் தாகமாய் இருக்கும் போது கசப்பை காடியை கலந்து கொடுப்பார்கள் என்ற தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குங்கிறது வேதாகமத்தின் ஆச்சரியமாக என்ன பண்ணுது இருக்குது. அடுத்ததா 2வது காரியத்துக்குள்ள நம்ம போலாம். 2வது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குதா? ஆமா பிரதர், நிச்சயமா. 2வது என்ன அப்படின்னா, சரீரத்தின் தாகம் என்ற காரியத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன சரீரத்தின் தாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியா எப்ப தண்ணி குடிச்சாருங்கிறத பார்க்கலாம். கடைசியா அவர் எப்ப தண்ணி குடிச்சாரு அப்படின்னா,
நீராகாரம் குடித்தது இல்ல ஒரு ஜூஸ் குடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா முந்தின நாள் ராத்திரி அந்த ரா விருந்து ரா போஜனம்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. அதுல திராட்சை ரசம் குடித்தது தான் கடைசியாக குடித்தது. அதற்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹோல் நைட் முழு இரவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து இங்கேன்னு அலக்களிக்கப்பட்டதை பார்க்க முடியும். முதல்ல பிரதான ஆசாரியனாகிய அண்ணா என்ற நபர் இடத்துல கூட்டு போறாங்க. பிற்பாடு அங்க இருந்து காய்பா என்ற பிரதான ஆசாரியன் இடத்துல கூட்டிட்டு போறாங்க. பிற்பாடு அங்க இருந்து பிலாத்து, திரும்ப பிலாத்துவின் இடத்துல இருந்து ஏரோது, திரும்ப ஏரோதிட்ட இருந்து பிலாத்து, அதற்கு பிற்பாடு கொல்கதா மலைக்கு சிலுவைக்கு. இப்படி பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா என்ன பண்றாங்க, அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. இப்படி ராத்திரி தண்ணி குடிச்சிட்டு முழு இரவும் இவர் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. இப்போ முழு இரவு முடிஞ்சு வெயிலும் என்ன பண்ணிருது, வந்துருது. இப்போ நம்ம வெயிலையே நம்ம நிக்கிறோம், ராத்திரி ஃபுல்லா தூங்கல, அலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்முடைய உடலில் நீர்ச்சத்து வற்றிக்கொண்டே இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மளால நல்லா ஒரு 2 மணி நேரம் வெயில்ல விளையாண்டாலே அதுக்கு மேல நமக்கு என்ன இருக்காது, தெம்பு இருக்காது. அது நமக்கு எல்லாருக்குமே உணர்ந்த ஒரு அனுபவமாக இருக்கும். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹோல் நைட் முழு இரவும் அலைஞ்சுகிட்டு இருந்திருக்காரு, நீயே கொடுக்கல. சிலுவையில 9 மணிக்கு காலையில அறையப்பட்டார். வெயிலின் உஷ்ணத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தண்ணீர் சத்து வற்றி கொண்டே இருக்கு. கிட்டத்தட்ட மதியம் 3 மணிக்கு தான் இந்த வார்த்தை என்ன பண்றாரு சொல்றாங்க பார்க்க முடியுது. அப்படின்னா முழு உடலும் எவ்வளவு தூரம் தண்ணீர் சத்து வற்றி போயிருக்குங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. எக்ஸ்ட்ரீம் தர்ஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப தண்ணி தாகமா இருக்கேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் தர்ஸ்டினஸ்ல யார் இருந்தாங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாங்கங்கிற உண்மை சூழலை நம்மளால என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியுது. நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கே குடிக்க தண்ணீர் கொடுத்தவருக்கு அவர் குடிக்க என்ன இல்ல, தண்ணி கொடுக்கலங்கிறத பார்க்க முடியுது. சரி, உலகத்துக்கே தாகம் தீர்ப்பேன்னு சொன்னவரு இப்ப என்னவா இருக்கிறாரு, தாகத்தோட இருக்கிறாருங்கிறத பாக்குறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பலவீனத்தை அனுபவித்தார் என்பதை பார்க்கிறோம். அருமை சகோதரரே, 3 ஆவிக்குரிய பாடங்கள் சொன்னீங்க, 2 சொல்லிட்டீங்க. 3வது ஆவிக்குரிய பாடம், இதுல இருந்து நமக்கு என்ன கத்துக்க போறோம்? 3வது ஆவிக்குரிய பாடம் என்னன்னு நான் சொல்ல போறேன். சரி, அதுக்கு முன்பதாக இந்த 3 ஆவிக்குரிய பாடத்தையும் நிறைவுல என்னங்கிற இந்த தலைப்பை நீங்க சொல்லணும். ஓகேவா? நிச்சயமா. 3வது ஆவிக்குரிய பாடம் என்னன்னா ஆவிக்குரிய தாகம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். சரி, இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு சரீர தாகமும் இருந்துச்சு, ஆவிக்குரிய தாகமும் இருந்துச்சு. அது என்ன ஆவிக்குரிய தாகம்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நான் தாகமா இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தை, எதுக்காக நான் தாகமா இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தை சங்கீத புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த வாக்கியத்தை நான் வாசிக்க போறேன். வாசிக்கட்டுமா? நிச்சயமா. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சரி, தேவன் மேல என் ஆத்மா தாகமா இருக்கு, ஜீவனுள்ள தேவன் மேல என் ஆத்மா தாகமா இருக்குன்னு சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் தாகமா இருக்கிறேன் என்ற ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சுமந்ததினால், பாவ பாரத்தை சுமந்ததினால் பரலோகத்தின் பிதாவின் உறவை பிரியக்கூடியவராக இருந்தாரு, அந்த உறவை இழக்கக்கூடியவராக இருந்தாரு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, பிதாவே, தேவனே, உங்க உறவு மேல தாகமா இருக்கு, எப்படா அந்த உறவு கிடைக்கும், மறுபடியும் நம்ம பிரிஞ்சிட்டோமே, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆயிட்டோமே, நம்ம கொஞ்சம் விலகிட்டோமே, தள்ளி போயிட்டோமே, உங்க உறவு மறுபடியும் எப்ப கிடைக்கும் நான் என்ன பண்றேன், ஆவலா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன், ஏக்கத்தோடு இருக்கிறேன், வாஞ்சையோடு இருக்கிறேன், ஆசையோடு இருக்கிறேன் சொல்லுகிற ஒரு அழகான காரியத்தை பார்க்க முடியுது. அப்ப தாகமா இருக்கிறேங்கிறது பிசிக்கல் தர்ஸ்ட மட்டும், சரீர தாகத்தை மட்டும் குறிக்காது. ஆவிக்குரிய ரீதியில, ஐயா உங்க உறவுக்காக நான் தாகமா இருக்கேன், வாஞ்சியா இருக்கேன் என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். இப்படி பிதாவின் உறவுக்கு மட்டும் இல்ல, மனித உறவுக்காகவும் தாகமா இருந்தாரு. எப்படி இத சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்.
யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான சம்பவம் வருது. சரி. அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்தித்து இதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. தாகத்துக்கு தா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் இந்த பெண்ணுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் உரையாடல் நடக்குது. பிற்பாடு அந்த பெண் அங்கேயே தன்னுடைய பாத்திரத்தை வச்சுட்டு ஊருக்கு ஓடி போய் நான் மேசியா பாத்துட்டேன்னு சொல்றாங்க. பிற்பாடு அவருடைய சீஷர்கள் வந்து சாப்பிடுறீங்களா, போஜனம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு தாகம் தீர்க்கக்கூடிய, போஜனம் செய்யக்கூடிய காரியமா இருக்குன்னு ஏசப்பா சொல்றத அந்த அதிகாரத்துல நம்ம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இதுல இருந்து ஏசப்பா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஆத்துமாவின் ரட்சிப்பு தான் என் தாகத்தை தீர்க்கும், ஒரு ஆத்துமாவின் ரட்சிப்பு தான் என் பசியை தீர்க்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது பிதாவின் உறவின் மீது மட்டும் தாகமா இருக்கிறேன்னு சொல்லல, மனிதர்களுடைய ரட்சிப்பின் மீதும் நான் எப்படி இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன்னு சொல்றத பார்க்க முடியுது. இன்னொரு விஷயத்துக்கும் ஏசப்பா தாகமா இருந்தாங்க. சரி, அது என்ன வசனம்ங்கிறத நான் சொல்றேன், நீங்க வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். சரி, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீதியின் மேல பசியோடும் தாகத்தோடு இருக்கணும்னு சொல்லப்படுவதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார். அப்ப அவருடைய ஏக்கம், நீதியான வாழ்க்கையை வாழ்ந்தவரு நீதியான ஒரு வாழ்க்கைக்காக மறுபடியும் ஏக்கமுடையவரை போல நான் நீதி மேல தாகமா இருக்கிறேன், நீதியின் மீது பசியா இருக்கிறேன்னு என்ற அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாடத்தோடு தாகமா இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்க முடியும். நான் மூணாவதா நான் சொன்னதுல 3 விஷயம் நான் சொல்றேன். தேவனுடைய உறவின் மீது தாகமா இருந்தாரு, மனிதனுடைய ரட்சிப்பின் மீது தாகமா இருந்தாரு, நீதியின் மீது அவர் தாகமா இருந்தாரு. அதனாலதான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னதை நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க நான் சொன்ன 3 குறிப்புகளையும் தலைப்பையும் சொல்ல முடியுமா? நிச்சயமா. முதலாவது தீர்க்க தரிசனத்தில் தாகம், 2வது சரீர தாகம், 3வது ஆவிக்குரிய தாகம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு க்ளோசிங் நோட்டோட ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து வெளியே வரும்போது, எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரும்போது 3 நாள் தண்ணி இல்லாம தாகத்தோட இருந்தாங்க. சரி, 3 நாள் தண்ணி இல்லாம தாகத்தோட இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு தண்ணி ஒரு இடத்துல தென்பட்டது. அத பார்த்த உடனே இவங்க போய் குடிக்கிறாங்க. குடிச்சா தண்ணி எப்படி இருந்துச்சுன்னா ஒரே கசப்பா இருந்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். உடனே மோசேட்ட போய் முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்தோடனே மோசேட்ட ஆண்டவர் வந்து ஒரு மரத்தை வெட்டி போடுன்னு சொல்றாரு. இப்ப மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த தண்ணி என்னவா மாறுச்சுன்னா மதுரமாய் மாறியது என்று சொல்லப்படுது. மதுரம் அப்படின்னா தேனைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மதுரம்னு சொல்லுவோம், ஸ்வீட் இனிப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப கசப்பா மக்கள் தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லி மக்களுக்கு, ஜனங்களுக்கு இனிப்பான மதுரமான தண்ணிய ஆண்டவர் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. இந்த நிகழ்வு யாத்திராம 15ஆம் அதிகாரம் 23ல இருந்து 25 வாசிச்சா தெரிந்து கொள்ளலாம். மக்களுக்கு ஆண்டவர் கசப்பா தண்ணி குடிக்க கூடாது, இனிப்பான தண்ணியை குடிங்கன்னு சொல்லிட்டு மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமா மாத்தின தேவனா இருந்தாரு. ஆனா சிலுவையில ஏசப்பா தாகத்தோட இருந்தாரு. நாம மனிதர்கள் கொடுத்தது அது கசப்பானதாக இருந்தது என்று தீர்க்க தரிசனத்துல வாசிச்சோம். அப்ப நம்ம கசப்ப அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய தகுதிக்கு கொடுக்கப்பட வேண்டிய இனிப்ப, மதுரத்தை நமக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுக்கிறாரு. அவர் மாறாவின் கசப்பு எடுத்துக்கிட்டாரு, நம்முடைய வாழ்க்கைய மதுரமாக என்ன பண்றாரு, மாற்றுகிறாருங்கிறத பாக்குறோம். இதுதான் இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின் ஆழமான அர்த்தங்களாய் இருக்கிறது. ஆமென் சகோதரரே. ஆண்டவர் பேசின 5ஆம் வார்த்தை தாகமா இருக்கிறேன் அப்படின்ற தலைப்பின் கீழே ரொம்ப ஆச்சரியமான பாடத்தை சொன்னீங்க. இது பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமென். ஆமென். நண்பரே, அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ரொம்ப ஆவிக்குரிய காரியத்துல டீப்பா புரிஞ்சிருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்துங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.